ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இண்டஸ்லேண்ட் பேங்க் ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம இங்கே சேட்டில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு அரௌண்ட் இங்கே ஒரு 2000 லெவல் வரைக்கும் இங்கே ஹையில் போச்சு. அண்ட் அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 80% ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% வரைக்கும் கீழே விழுந்துச்சு. அண்ட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நடுவில் ஆயிருக்கு. அதெல்லாம் போக இங்கே 65% கரெக்ஷனில் தான் இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2019 ஒரு ரொம்ப பெரிய கிராஷில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல கிளியராக ஃபாலோ ஆகிருக்குது. விச் மீன்ஸ் ஃபாலிங் நைஃப் மாதிரி இங்கே ஃபாலோ ஆகிருக்குது, நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு நல்ல பெரிய ரேலியுமே இங்கே நல்ல கிளியராக கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்ததுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் இங்கே நல்ல கிளியராக விசிபிள் ஆகும். எக்ஸாக்டாக இங்கே ட்ரெண்டில் இந்த சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு தடவை இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இங்கே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் இங்கே திரும்ப இங்கே கீழே திரும்பவும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய ரேலி தந்துச்சு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டச் ஆக வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஃபோர்த் டைமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல செம்மையான ஒரு ரேலியில் இந்த ட்ரெண்டை இந்த சப்போர்ட் இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணக்கு அடுத்தது இங்கே ஒரே மூட்டா கீழே வீல ஸ்டார்ட் ஆச்சு. கீழே வீல ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவ்வளோ வரைக்கும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 800 இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. அந்த 800 சப்போர்ட் லெவலையுமே இங்கே நல்ல கிளியராக இங்கே சேட்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே பாட்டமில் நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே பார்க்க முடியும். ஒரு ரேலி தந்ததில் ஒரு 600 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. அண்ட் அந்த சப்போர்ட் ரேஞ்சில் தான் ஒரு நியர் அபவுட் இப்போயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஓரளவுக்கு இங்கே கீழே பாட்டமில் இங்கே நல்ல கிளியராகவே இங்கேருந்து ரிவர்ஸ் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸில் இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இங்கே சேட்டை நம்ம சிம்பிளாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஏதோ உயிர் இங்கே ஊசல் அடிட்டு இங்கே கீழே நிற்கல அந்த மாதிரி தான் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இதே சேமாக நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி இல்லை. இங்கே எல்லாமே நல்ல பெஸ்ட்டாக தான் இங்கே பார்க்க முடியும். ஃபண்டமெண்டல்ஸில் இங்கே கிளியராக பார்க்கலாம். கம்பெனி இங்கே மார்க்கெட் கேப் 55,000 கோடில் இருக்கிற ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 7 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்கிற பேங்கிங் செக்டரில் இருக்கிற இண்டஸ்ட்ரி பிஏ இங்கே 11 தான் இருக்குது. நான் என்னோட ப்ரீவியஸ் ஒரு ஃபியூ வீடியோஸில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இண்டஸ்ட்ரி பிஏ விட ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்டாக் பிஇ பார்த்துச்சுன்னா இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட் சிம்பிள் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்தது ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே ஒரு 15% இருக்குது. இதுவுமே ஒரு நியர் அபவுட் வச்சுன்னா ஒரு அபோவ் ஆவரேஜில் இருக்குது, ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இது செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி இங்கே புக் வேல்யூ ஒரு ஆல்மோஸ்ட் நல்ல கிளியராக பார்க்க முடியும். 836ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா அதே ஸ்டாக் இருக்கிற இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 710ங்கிற ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல இப்பயுமே ஒரு புக் வேல்யூ விட கீழே டவுனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகுது. இது தேர்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஃபோர்த்து பார்த்துச்சுன்னா நான் இப்போ வீடியோவில் முன்னாடி போக சொல்கிறேன். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 7 கிட்டே இங்கே டெட் ஈக்விட்டி இருக்குது. இதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுவுமே அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேங்கிங் செக்டர் ஸ்டாக். அதனால் இங்கே டெட் ஈக்விட்டி பார்க்கணுன்னு ஒரு அவசியமே இல்லை. அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டே இங்கே டவுன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்குமே இங்கே டவுனில் தான் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஸ்டாக் இப்போயுமே ஒரு 2.33% ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஆன் ஆவரேஜ் ஒரு டிவிடெண்ட் இலுமே இங்கே தரது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ஒரு நியர் அபவுட் ஃபோர்த் ரீசன் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்குல்ல, அதுவே 1400 தான் இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட்டாக இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே பார்த்தீங்கன்னா 709ங்கிற ஒரு ரொம்ப கம்மியான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஃபண்டமெண்டல்ஸ் படி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அதுவும் யூஸ் டிஸ்கவுண்ட்டில் இங்கே சேல் ஆகிட்டு இருக்க நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் படி சொல்லணும்னா ஒரு லாஸ்ட் இயர் ஒரு ஜேனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரை பை பண்ண போகிறோம். அந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா அதே 1 year கழிச்சு இந்த ஜேர்னிலாம் மார்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த காரோட ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 50% இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் இங்கே 5 lakhsல கிடைக்கிது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த காரை பை பண்ணாமல் இருப்போமா? ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு காருக்கு என்ன பவர் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகும்,
சேஃப்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டெஃபினட்டாகவே அந்த கார் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்தால் நம்ம டெஃபினட்டாகவே இங்கே வாங்குவோம் தான். அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு லாஸ்ட் இயர் இங்கே ஜேன் இருக்குது பார்த்தீங்களா 2024 அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் எவ்வளோ ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு 1600 லெவலில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் ஒரு எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 600 ஒரு ப்ரைஸ் ரேஞ்செலாம் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 650 ஒரு 650 700 ரேஞ்ச் வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அரௌண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இதுதான் நான் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து 1400 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஏன்னா அதே வந்து இப்போ 50% டிஸ்கவுண்ட்டில் இங்கே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்காக தான் நான் கார்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதனால் உங்களுக்கு நல்ல கிளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இதுவுமே சொல்ல தேவையில்ல, பேங்கிங் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சேவிங் அக்கௌண்ட் இருக்கட்டும், இந்த கார்ப்பரேட்கெல்லாம் இந்த எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரதாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரதாக இருக்கட்டும், இந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஜண்ட் கிரெடிட் கார்டு, டின்னருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பர்சன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற கிரெடிட் கார்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இங்கே பிளாட்டினம் லெவல்ஸில் இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லோன்ஸுமே தராங்க. மற்ற பேங்க்ஸ் தர மாதிரியே பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், அப்புறம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த லோனாக இருக்கட்டும், இல்லை வெஹிக்கல் லோனாக இருக்கட்டும், இல்லை 2 வீலர் லோனாக இருக்கட்டும், இல்லை நியூ கார் வாங்குற மாதிரினா அதுக்கான லோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஃபிக்ஸ் டெபாசிட்டை பண்ணும்போது அதுலேயுமே வந்து ஆட்டோ சீஃப் எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே தந்து நல்லா பெட்டராக இங்கே தந்துட்டு இருக்காங்க, சர்வீஸ் தராங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுற மாதிரினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க. அண்ட் அது போக ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஆல்மோஸ்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே எல்லா இன்சூரன்ஸுமே இங்கே கம்பெனியுமே இங்கே கவர் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் போக நார்மலாக வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஆஃப்லைனில் மட்டும் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, டிஜிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, டிஜிட்டலுமே எங்கள் கம்பெனி வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. டோல்கேட்லாம் நிற்கும் போது இங்கே சார்ஜ்லாம் தரோம், அதுக்காக ஃபாஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டன்ட் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாரத் கியூஆராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த கம்பெனியுமே டிஜிட்டல்லையுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மற்ற பேங்க்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்ல வெல் பிராண்டடாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க கிளைண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி இவங்களுமே நல்லா கிளியராக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. பேங்க்கோட ஃபைனான்சியல்ஸ் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா 2013 ஒரு 6900 கோடி இங்கே ரெவன்யூ இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு 7000 கோடி தான் ரெவன்யூ இருந்துச்சு. அதையுமே கண்டினியூவாக க்ரோ பண்ணி இப்போ நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்துக்கு ஒரு 50,000 கோடி ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெவன்யூமே இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 7 டைம்ஸ் இது ஒரு நல்ல பெட்டரான ரெவன்யூமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. 2014 8,200 கோர்ஸ், அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9,000, 11,000, 14,000, அப்புறம் 17,000, அப்புறம் 22, 28, 29 அண்ட் 30,000 கோர்ஸ், அப்புறம் 36,000, அப்புறம் 45,000 கோர்ஸ். கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் ஒரு கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு 3,000 4,000 கோடி ஒரு நல்ல கிளியரான கேப்ஸில் வந்து அதுவும் க்ரோவாக ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அதேமாதிரி சேம் டைம் வந்து நம்ம கம்பெனி நீங்கள் பேங்க்கு நீங்கள் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். 2013 வெறும் ஜஸ்ட் இங்கே 1,000 கோடியில் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்தில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 7,200 கோடி இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதையுமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம் இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே விசிபிள் ஆகும். ஒரு கோவிட் பேண்டமிக் இருந்ததால் 2018 3,600 கோடி இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதே வந்து 3,300 கோடி இங்கே டவுன் ஆச்சு. அப்படியே நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே மேலே போச்சு 4,400 சொல்லிட்டு. அண்ட் அதுக்கடுத்து அகெயின்ஸ்ட் பார்த்தாலுமே ஒரு 2,800 கோர்ஸில் இங்கே டவுன் ஆயிருக்கு. இது நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் 2022 இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா 4,000 கோர்ஸ், 7,000 கோர்ஸ் அண்ட் 8,900 கோர்ஸ் ஒரு கண்டினியூவாக க்ரோ ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னொன்றுமே இங்கே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள், வெறும் ஜஸ்ட் இங்கே 2 இயர்ஸ்லேயே 2022 வந்து ஒரு 4,600 கோர்ஸ் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டபுள் பண்ணி ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 9,000 கோர்ஸ் கிட்ட ஒரு நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டபுள் பண்ணியிருக்கிறதுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அது வந்து 2 இயர்ஸ்லேயே அவங்களோட நெட் ப்ராஃபிட்டை இங்கே டபுள் பண்ணிட்டாங்க. அண்ட் சேம் டைம் இங்கே நம்பர்ஸில் நம்ம ட்ரில்லிங் 12 மந்த்தில் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே 7,200 கோடி என்னடா இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டவுனில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதுவுமே இங்கே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. இன்னமுமே கம்பெனி இது மார்ச் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனான்சியல் இயர்ஸ் இது.
அந்த ரிசல்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அந்த அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் நீங்கள் நெட் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதையுமே நீங்கள் க்ரோத் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான ஒரு மேலே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்லையுமே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு 16.29% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அதையுமே ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்துச்சுனாலும் 16.36% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நம்பர்ஸில் ஒரு 0.5% இல்லைனா 6% இருக்குல்ல, அது இங்கே டவுன் ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் எஃப்ஐஸ் கிட்ட பாருங்கள், லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு செப்டம்பரில் 34% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 10% இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே கீழே இறக்கியிருக்காங்க. எஃப்ஐஸ் மீன்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. அது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இந்த மாதிரி கீழே டவுனில் வந்தது ஒரு பாசிட்டிவான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது டெஃபினட்டாகவே இங்கே பாசிட்டிவான விஷயம் இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே மேலே பார்க்குற வரைக்கும் அந்த மாதிரி தான் தெரியும். ஏன்னா அதுக்கு அடுத்தது எஃப்ஐஸ் வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை யார் வந்து பை பண்ணியிருக்காங்க, அது இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். எஃப்ஐஸ் வந்து இங்கே சேல் பண்ணாங்கன்னா யார் மோஸ்ட்லி இங்கே பை பண்ணியிருக்காங்கன்னா டிஏஎஸ் தான் பை பண்ணியிருக்காங்க. அது கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 34% இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த டிசம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் 42% செம்மையாக நீங்கள் ஸ்டேக்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு 8% கிட்ட ஸ்டேக்ஸையுமே நல்லா கிளியராக இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ரிமைனிங்காக இருக்கிற எஃப்ஐ சேல் பண்ண ஒரு 2% ஸ்டேக்ஸை வந்து யார் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனால இதையுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். நம்ம பப்ளிக் தான் பை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு 14% இருந்துச்சுன்னா அதே இந்த குவார்ட்டரில் ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16.16% இருக்குது. ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அப் டு ஒரு 2% கிட்ட நம்ம பப்ளிக்குமே இங்கே ஸ்டேக்ஸை பை பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, டெக்னிக்கல்ஸ் இது நம்ம இங்கே சேட்டில் வந்து கிளியராக பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். கீழே டவுனில் போயிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அப்படி கீழே இங்கே டவுனில் போயிட்டு இருந்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து எஃப்ஐஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி எஃப்ஐ சேல் பண்ணாலுமே அந்த ஸ்டாக்கையுமே யார் பை பண்ணியிருக்காங்க, டிஎஸ் வந்து இங்கே பை பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இதுலேருந்து என்ன கிளியர் கட்டாக இங்கே புரியுதுன்னா, டிஏஎஸ்க்கு இன்னுமே நல்ல கிளியராக தெரியுது. கம்பெனிக்கிட்ட இன்னுமே ஒரு நல்ல பெட்டரான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இங்கே டவுன் ஆகுது, நான் அகைன் அண்ட் அகைன் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து எப்படி டவுன் ஆகுது, இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இங்கேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா கிளியராக இருக்குது. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே இதையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா எப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 9th ஏப்ரல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே வரப்போகுது. அண்ட் அதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ளரேஷன் ஆகும். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6.25% இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ மார்க்கெட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியர் அபவுட் ஒரு சேமாக வந்து மார்க்கெட்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 6% கிட்ட வந்துச்சுன்னா இந்த பேங்கிங் செக்டரில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபியூ டேஸாக என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டருது அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் ஸ்டாக்கு தான் நான் மோஸ்ட்லி வந்து இங்கே வீடியோ மேக் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியட்னு சொல்ல முடியாது, ஒரு அப்கமிங் ஒரு ஃபியூ மந்த்லேயே ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினட்டாகவே இருக்குது. நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அதுவும் இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைமுக்கு இங்கே மார்க்கெட்லேருந்து மணியும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோர்ஸுக்கு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நான் நார்மலாகவே 10,000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியான அதுவும் 599ங்கிற ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது, கம்மியான லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு அதுவும் மார்க்கெட்லேருந்து டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இண்டஸ்லேண்ட் பேங்க் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.